உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. மகனே, நீ எங்கப்பா இங்க வந்த? என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இப்படி கடுமையான வேண்டுதல்? இந்த வேண்டுதல் எல்லாமே உனக்காக தான்ப்பா. உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அத கேட்டதுல இருந்தே எனக்கு கையும் உடல காலும் உடல. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேயோ காசியில அனாதையா சாக இருந்த என்ன தடுத்து நிறுத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிற, பாசத்தை காட்டுற. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான்ப்பா இந்த வேண்டுதலே. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா? இது கஷ்டம் இல்லப்பா. 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிற எந்த தாயுமே அத கஷ்டமா நினைக்கவே மாட்டா. அத சுகமா தான் நினைப்பா. இது அந்த மாதிரிதான் மகனே. மாயாமா எங்க இந்த நேரத்துல மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க? அவங்க என்ன மந்திரவாதியா மாயமா மறைஞ்சு போறதுக்கு? ஹாசினி, ஒருவேளை தன்னால எதுக்காக இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்பவும் காசிக்கே கிளம்பி போயிட்டாங்களோ என்னவோ. மானம் உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சூர்யா வேற ஏதோ போன் வந்து அவசரமா கிளம்பி போயிருக்கான். சூர்யா திரும்பி வந்தாதான் என்ன விவரம்னு தெரியும். மாப்பிள்ள போன் அட்டன் பண்ணிட்டு போன வேகத்தை பார்த்தா எனக்கு என்னவோ பிரச்சனை ஏதோ பெருசா நடந்திருக்குமோன்னு தான் தோணுது. கரெக்ட் சித்தப்பு, எனக்கு கூட மனசுல அப்படிதான் தோணுது. என்ன கை தாங்களா வராங்க? உட்காருங்கம்மா, உட்காருங்க. பாத்து பாத்து பாத்துமா. ஓம் நம சிவாய. என்னாச்சு சூர்யா? மாயா எங்க இருந்தாங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு, நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக கோவில்ல வேண்டிக்கிட்டேன். முதுகுல கொக்கி போட்டு தேர இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அத்தை. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நான் கேட்டதுக்காக காசியில இருந்து வீட்டுக்கு வந்த இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள என் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா எனக்காக இப்படி ஒரு வேண்டுதலை பண்ணிருப்பாங்க. மறுபடியும் அதே மாதிரி போலியான தாய் பாசத்தை காட்டி ஹஸ்பண்ட் சார பாச வலையில சிக்க வைக்க பாக்குறியா? மகனே சூர்யா, நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். என்ன தாய் பாசம்! என் மகனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு ஒரு தாயா நான் வேண்டிக்கிட்டேன். இத பெருசு பண்ண வேண்டாம் மகனே. உன்னை பெத்த தாய் உயிரோட இருந்திருந்தா அவங்க கூட இப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன பாசம், என்ன பாசம்! ஆமாமா, நீங்க சொன்னது சரிதான். என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா இப்ப இதத்தான் பண்ணிருப்பாங்க. அதனால நான் உங்களை என் அம்மாவை ஏத்துக்க போறேன். நீ என்ன உங்க அம்மாவா ஏத்துக்கிட்ட, நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னப்பா வேணும்? மத்தவங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்காக தத்தெடுத்துதான் நீ என்ன அம்மாவா ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல மகனே. நீ என் மேல காட்டுற பாசமே எனக்கு போதும்பா. இல்லம்மா, கோவில்ல அந்த 3 பேரு என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மாவாக முடியாது, அம்மா மாதிரிதான்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு.
நீங்க அம்மா மாதிரிலாம் இல்லம்மா, என் அம்மா தான். நீங்க என் அம்மா தான் நான் காட்டணும். அதுக்காக நான் உங்களை தத்தெடுத்து தான் ஆகணும். அப்ப இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, என்ன வேண்டாம்னு சொல்றாங்களே. மாரி, நீ என்ன சொல்ற மாரி? ஏன் மாதிரி அமைதியா இருக்க? இல்ல ஹஸ்பண்ட் சார், அது இதுல உனக்கு சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மாரி. வேண்டாம் மகனே, இந்த விஷயத்துல உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாது, எல்லாரோட சம்மதமும் வேணும். அதுதான் சரியா இருக்கும். இல்லம்மா, இந்த விஷயத்துல நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். இதுக்கப்புறம் இதுல எந்த மாற்றமும் இல்ல. மாற்றமே இல்லையா? ஒரு நிமிஷம். அம்மா, இந்தாங்க, உங்களுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ராரை வர சொல்லி சட்டப்படி உங்களை அம்மாவா தத்தெடுத்துக்க போறேன். ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் டக்குன்னு நாளைக்கே தத்தெடுக்க முடியாது. தத்தெடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு நாள், கிழமை, நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா மாமா, மாமா கண்டிப்பா பார்க்கணும் மாமா அதெல்லாம். மாமா, குழந்தை தேவியை தத்தெடுக்கும் போது கூட நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்து தானே மாமா பண்ணும். அதனால நம்ம ஜோசியரை வர சொல்லி அவரை நல்ல நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி அந்த நாள்ல அம்மாவை தத்து எடுத்துக்கலாம். சூர்யா, மாறி சொல்றதும் சரியாதான் இருக்கு. சரிங்கம்மா. மாரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். அம்மா, நான் ரூமுக்கு போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்மளும் யாராவது இந்த மாதிரி தத்தெடுத்தா நல்லதா இருக்கும், இல்லன்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.